வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு R15 வெர்ஷன் 3ல் ஒரு ஹீட்டிங் ப்ராப்ளம். அதாவது இன்ஜின் வந்து ஓவராக ஹீட் ஆகுது, ரேடியேட்டர் ஃபேன் வந்து அடிக்கடி ஓடிட்டே இருக்குது. இந்த வண்டி தான் இது, வெர்ஷன் 3 இது. இதில் என்ன கம்ப்ளைண்ட்னா, நம்ம இந்த வண்டி கிலோமீட்டர் எவ்வளோ ஓடின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டோட்டல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 18,607 தான் ஓடி இருக்குது. ஆனால் இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகுது, அடிக்கடி ஃபேன் ஓடிட்டே இருக்குது. என்ன கம்ப்ளைண்ட் செக் பண்ணி பார்த்ததில் என்னென்னா, அது நம்ம ரேடியேட்டர் ஃபின்ஸ் வந்து இதில் டேமேஜ் ஆகிருக்கு. உள்ளே பார்த்தோன்னா தெரியும், அந்த ஃபின்ஸ் எல்லாமே வந்து அடிபட்டுருக்கு, மடங்கி போயிருக்கு. பார்த்தீங்களா, இது மாதிரி இருக்கிறதுனால என்ன ஆகுனா, சரியாக கூலிங் ஆகலை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரேடியேட்டரை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். புதுசாக வந்து ரேடியேட்டர் வாங்கிட்டு வந்திருக்காங்க கஸ்டமர். அதை நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு கூலண்ட் ஆயில், இன்ஜின் ஆயில் எல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுதான் எப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரேடியேட்டர் கழட்டுறது என்ன பண்ணணும்னா, அதை ஃபுல்லாக இந்த கார்டெலாம் கழட்டி எடுத்துடணும். சைடில் வர கவுல், மேலே வர சென்டர் பீஸ்லாம் கட்டி எடுத்துடலாம். நம்ம ஸ்டெப் ஸ்டெப்பாக எல்லாத்தையும் கழட்டி எடுத்துருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சைடு கவுல்லாம் கழட்டி எடுத்துட்டோம். அடுத்து நம்ம கூலண்ட் ஆயில் ட்ரைன் பண்ணுறோம். இப்போ நம்ம கூலண்ட் ஆயில் ட்ரைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா, இந்த 8mm போல்ட்டு போரில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த 8mm போல்ட்டை கழட்டினோன்னா நம்ம கூலண்ட் ஆயில் வந்து வெளில வரும். இதை கழட்டிட்டு ரேடியேட்டர் கேப்பை கழட்டி விடணும். ஒரு ட்ரே வச்சுக்கலாம். ரேடியேட்டர் கேப்பை கழட்டி விட்டால் தான் கூலண்ட் ஆயில் வெளில வரும். அந்த கேப்பை கழட்டி எடுத்த உடனே நம்ம கூலண்ட் ஆயில் வெளியேற ஆரம்பிச்சிடும். இந்த கூலண்ட் கம்மியாக தான் இருந்திருக்கு ரேடியேட்டர்லேயே. நம்ம கீழே சைட் டேங்க்லேயும் ட்ரைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம ரேடியேட்டர்லேருந்து அந்த ஹோஸ் கனெக்ஷன்லாம் கட் பண்ணோம். அந்த ரேடியேட்டர் மவுண்டிங் போல்ட்டை கழட்டணும். மவுண்டிங் போல்ட்டு ரேடியேட்டர் கார்டு மாட்டிருக்காங்க. அந்த மவுண்டிங் போல்ட்டை கழட்டி அந்த கார்டை வெளியே எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரீயாக செக் பண்ணி பார்ப்போம் ரேடியேட்டர் ஃபின்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. இன்னும் அந்த கார்டு இருக்கிறதால நமக்கு சரியாக தெரியாது. இந்த கார்டை கழட்டிட்டேன். இப்போ ரேடியேட்டர் ஃபின்ஸ் எந்தளவு டேமேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தாலே தெரியும், இந்த ஃபின்ஸ் எல்லாமே அலுமினிய பீஸ் எல்லாம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ என்ன வேணால் காற்று சரியாக உள்ளே போயிட்டு அந்த பக்கம் வெளில கூலிங் ஆகாது. இந்த மாதிரி உடச்சி மடிச்சிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்க, ரேடியேட்டர் சரியாக கூலிங் ஆகாது. இது ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னா, நம்ம மெயினாக வாட்டர் வாஷ் பண்ணும்போது அந்த கன்று வந்து டேரெக்டாக அதில் அடிப்பாங்க சில பேர். அது மாதிரி பண்ணும்போது இந்த ஃபின்ஸ் எல்லாம் வந்து மடிச்சிக்கும். இந்த மாதிரி சும்மா ரொம்ப சாஃப்ட்டாக தான் இருக்கும், நம்ம கையால் தள்ளினாலே மடிச்சிக்கும். வாட்டர் வாஷ் கன்று ஃபோர்ஸில் அடிக்கும்போது என்னென்னா ரொம்ப டேமேஜ் ஆகிடும். அதனால் வண்டி வந்து இந்த மாதிரி லிக்விட் கூல் வண்டிங்கெலாம் வாட்டர் வாஷ் பண்ணும்போது இந்த ரேடியேட்டர் மேலே தண்ணி ஃபோர்ஸாக அடிக்காமல் பார்த்துங்க. ஏன்னா தண்ணி அடிச்சுன்னா இது டேமேஜ் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரேடியேட்டர் ஹோஸ் கனெக்ஷன்லாம் கட் பண்ணிவிட்டு ரேடியேட்டர் கழட்டி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மேலேருந்து வர இந்த ஹோஸை கட்டிடுவோம். இந்த ஹோஸ் கிளிப்பை லூஸ் பண்ணிட்டு வெளியே எடுத்துட்டா ஹோஸ் வந்துடும். கிளிப்பை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு ரேடியேட்டர் ஹோஸை ஷேக் பண்ணி வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக வந்துடும். அவ்வளோதான். ரெண்டாவது இந்த மேலே வர அந்த ரிசர்வ் டேங்க் போகக்கூடிய அந்த ஹோஸையும் கழட்டி எடுத்துருவோம். அவ்வளோதான். இப்போது லெஃப்ட் சைடில் இன்னொரு ஹோஸ் அதையும் கழட்டணும். லெஃப்ட் சைடில் கீழே இருக்க இந்த ஹோஸையை கழட்டிடுவோம். இந்த ஹோஸை ஷேக் பண்ணிட்டு வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக வந்துடும். ட்ரே வச்சுக்கலாம், ஏன்னா கொஞ்சம் ஆயில் இருந்தாலும் இருக்கும் அதில். ஓகே, ட்ரே வச்சுது. ஏன்னா நமக்கு போர்லேருந்து ஃபுல்லாக ட்ரைன் ஆகாது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, ரேடியேட்டர் மவுண்டிங் போல்ட் எல்லாத்தையும் கழட்டிட்டு ரேடியேட்டர் வெளியே எடுத்துடலாம். கடைசியாக ஃபேனோட அந்த சாக்கெட்டை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும். ரேடியேட்டர் ஃபேனோடது ரேடியேட்டர் ஷேக் பண்ணி எடுத்தோன்னா இந்த புஷ்லேருந்து வெளில வந்துடும். இப்போ நம்ம கடைசியாக ரேடியேட்டர் ஃபேனோட அந்த சாக்கெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ரேடியேட்டரை வெளில எடுத்துடலாம். அவ்வளோதான், ரேடியேட்டர் வெளில வந்துச்சு.
இப்போ பார்த்தோம்னா இதுதான் பழைய ரேடியேட்டர் நம்ம கழட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து ஃபின்ஸ் எல்லாமே டேமேஜ், டோட்டலாக எல்லாம் படிச்சிச்சு. இதனால் வந்து கண்டிப்பாக கூலிங் ஆகாது ரேடியேட்டரு. அப்போ என்ன ஆகுனா நமக்கு ஹீட் ஆகும், இன்ஜின் ஹீட் ஆகும், ஃபேன் ஓடிட்டே இருக்கும், டெம்பரேச்சர் சிம்பிள் காமிச்சிட்டே இருக்கும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். இப்போ நம்ம அதுக்கு பதிலாக புது ரேடியேட்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது பாருங்கள், ஃபின்ஸ் டேமேஜ் ஆகாமல் இருந்தால் எவ்வளோ சேஃப்டியாக கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஏன்னா முக்கியமானது இது. ஃபின்ஸ் டேமேஜ் ஆச்சுன்னா அவ்வளோதான், ரேடியேட்டர் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ இதுக்கு வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இதில் ஒன்று கூட மடிச்சிட்டு இல்லை, எல்லாமே பக்காவாக இருக்குது. நம்ம இது அப்படியே அழகாக எந்த டேமேஜ் இல்லாமல் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வாட்டர் வாஷ் பண்ணும்போது ரேடியேட்டர் மேலே எந்த காரணத்தை கொண்டும் தண்ணி ஃபோர்ஸாக அடிக்கக்கூடாது. அடிச்சின்னா அந்த மாதிரி ஃபின்ஸ் டேமேஜ் ஆகிடும். கூலிங் பிரச்சனை, அதாவது ஓவர் ஹீட் பிரச்சனைலாம் வரும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், அந்த ரேடியேட்டர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதில் ஃபேனோட செட்டாக வந்துடும், நம்ம அப்படியே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த ரேடியேட்டர் இந்த ரப்பர்லாம் கழட்டி புது ரேடியேட்டரில் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் ரப்பர்லாம் வராது. இந்த ரப்பர்லாம் டேமேஜ் ஆகாமல் அழகாக வெளியே எடுத்து புதுசில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ரப்பர்லாம் மாற்றி முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம ரேடியேட்டர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஃபின்ஸ்லாம் எதுவும் டேமேஜ் ஆகாமல் இதில் கை வைக்கவே கூடாது. அவுட்டர் வச்சு தான் மாட்டணும், விரல அதில் வைக்கக்கூடாது. ரேடியேட்டர் ஃபேனோட கனெக்ஷனை கொடுத்துருந்தோம். ஏன்னா ரேடியேட்டர் மாட்டினதுக்கப்புறம் கஷ்டமாக இருக்கும், அதனால் ஃபஸ்ட்லேயே இதை கொடுத்துருந்தோம். சரிட்டு சொல்லிவிட்டு இப்போ ரேடியேட்டர் நம்ம மவுண்டிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ரேடியேட்டரோட அந்த கனெக்ஷன்லாம் கரெக்டாக கொடுத்துருவோம். இதில் ஃபின்ஸில் கை வைக்காத, ஃபின்ஸ் டேமேஜ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த ரேடியேட்டரோட கார்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். என்ன பண்ணோன்னா, நம்ம அந்த கூலண்ட் ஆயிலோட ட்ரெயின் போல்டு, அந்த 8 mm போல்ட்டை போட்டுடலாம். அதை வர காப்பர் வாஷ் கரெக்டாக இருக்கணும், மிக்ஸ் பண்ணக்கூடாது இதை. இந்த போல்ட் டைட் பண்ணிட்டு ரேடியேட்டர் வந்து ஃப்ளஷ் பண்ண போகிறோம். ஓகே, கூலண்ட் ட்ரெயின் போல்ட்டு போட்டதுக்கப்புறம் ரேடியேட்டர் கேப்பை கழட்டிட்டு ரேடியேட்டரை ஃப்ளஷ் பண்ணலாம். ரேடியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதில் க்ரீன் கலர் கூலண்ட் ஆயில் இருக்குது. இப்போ நம்ம வந்து கோல்டன் கலர் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணோன்னா, ஃப்ளஷ் பண்ணிட்டு கூலண்ட் ஆயிலோட கலர் சேஞ்ச் பண்ணும்போது தான் கரெக்டாக இருக்கும். நம்ம ஃப்ளஷ் பண்ணுறது என்ன பண்ணோன்னா, டிஸ்டில் வாட்டர் வந்து ரேடியேட்டரில் ஃபில் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரம் ஆட விட்டு ஐட்லிங்கில் விட்டு அதுக்கப்புறம் நம்ம இதையும் கீழே இறக்கிட்டு புதுசாக நம்ம வேறு கலர் கூலண்ட் ஆயில் ஃபில் பண்ணலாம். இப்போ நம்ம டிஸ்டில் வாட்டர் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிப்போம். வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா ரேடியேட்டர் துரு பிடிச்சிடும், சிலிண்டர் பிளாக்லாம் துரு பிடிச்சிடும். அதனால் டிஸ்டில் வாட்டர் தான் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஆட விடுவோம். இது மாதிரி ஐட்லிங்கில் விடும்போது என்ன ஆகுனா, அந்த கூலண்ட் ஆயில் எல்லாம் சர்க்குலேஷன் ஆகிட்டு அந்த டிஸ்டில் வாட்டர் என்ன பண்ணோன்னா, பழைய கூலண்ட் ஆயிலெலாம் வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். நம்ம ஊற்றின அந்த டிஸ்டில் வாட்டர் பார்த்திங்கன்னா இப்போ ஒயிட் கலர்லேருந்து க்ரீன் கலருக்கு மாறுது. உள்ளே இருக்கிற அந்த பழைய கூலண்டெல்லாம் வந்து ஃப்ளஷ் பண்ணிகிட்ருக்கு, நல்லா தெரியும் நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் வண்டி ஆடிடுச்சு, ஐட்லிங்கில் விட்டோம். இப்போ நம்ம அந்த பழைய டிஸ்டில் வாட்டரை வெளில எடுத்துருவோம். அது வந்து க்ரீன் கலரில் மாறி இருக்கும் டோட்டலாக. நம்ம ஊற்றின அந்த ஒயிட் கலர் ஆயில் ஃபுல்லாக க்ரீனாக மாறிடுச்சு பாருங்க. இது ஒயிட் கலர் டிஸ்டில் வாட்டர் ஃபுல்லாக வந்து க்ரீனாக மாறிடுச்சு, நல்லா பக்காவாக ஃப்ளஷ் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம அந்த கீழே இருக்கிற ஓஸை கழட்டி அதில் இருக்கிற கொஞ்சம் அந்த டிஸ்டில் வாட்டரையும் ட்ரெயின் பண்ணுறோம். அவ்வளோதான், எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், டிஸ்டில் வாட்டர் எடுத்து நம்ம சைட் டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஊற்றி அதையும் கொஞ்சம் ஃப்ளஷ் பண்ணி வெளியே எடுத்துருவோம்.
ஏன்னா அதுலேயும் அந்த க்ரீன் கலர் கொஞ்சம் இருக்கும். ப்ளஷ் பண்ணிட்டு அடியில் இருக்க அந்த ஓசை க்ளீன் விட்டோம்னா அது வெளில வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரேடியேட்டர் வந்து ப்ளஷ் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபுல்லாக பழைய க்ரீன் கலர் கூல் எல்லாம் வெளியே எடுத்துட்டோம். இப்போ நம்ம புதுசாக நம்ம அந்த ஒயிட் கோல்டன் கலர் கூல் எல்லாம் ஃபில் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் நம்ம இந்த மோட்டோல் ஹைப்ரிட் டெக் இந்த கூல் தான் ஃபில் பண்ண போகிறோம். இது வந்து கோல்டு ஒயிட் மாதிரி கோல்டன் கலரில் இருக்கும். ஃபில் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரேடியேட்டர் வந்து ஃபுல்லாக கரெக்ட் லெவல் ஊற்றிட்டோம். அடுத்து நம்ம சைட் டேங்க்கில் அதாவது ரிசர்வ் டேங்க்லேயும் கூலண்ட் ஆயில் ஃபில் பண்ணோம். நெக்ஸ்ட்டு சைட் டேங்க்கில் இந்த ஃபுல் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃபுல்லு. இந்த அளவுக்கு நம்ம கூலண்ட் ஆயிலை ஃபில் பண்ணோம். வண்டியை நேராக வச்சு ஃபில் பண்ணோம். ஏன்னா நம்ம சைட் ஸ்டாண்ட் இருந்ததுன்னா அதோட அளவு சரியாக வராது. ஓகே, ஃபுல் லெவல் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டோம். இந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும். ஓகே, நம்ம அதை கேப் போட்டு அதை கவர் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஒரு நிமிஷம் ஆட விடணும். ஏன்னா ரேடியேட்டர் உள்ள அந்த ஏர்லாம் வெளில வரதுக்காக கேப் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி ஆட விட்டோன்னா ரேடியேட்டர் கேப் போடாமல் ஆட விடணும். ஆட விட்டோம்னா உள்ள இருக்க ஏர் பபிள்ஸ் என்ன இருந்துச்சுன்னா வெளில வந்துடும். இது மாதிரி பபிள்ஸ் ஏதாவது உள்ளே லாக் ஆகிருந்தால் வெளில வந்துடும். இப்போ நம்ம பைக் ஆஃப் பண்ணிட்டு கூலண்ட் லெவல் ஏதாவது குறைதான்னு பார்க்கணும். கூலண்ட் லெவல் சப்போஸ் குறைஞ்சிதுன்னா மறுபடியும் எக்ஸ்ட்ரா கூலண்ட் ஊற்றுற மாதிரி இருக்கும். இதில் கூலண்ட் லெவல் எதுவும் குறையில, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கேப் போட்டு முடியலாம். அவ்வளோதான், ரேடியேட்டர் கேப் போட்டாச்சு. கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு R15 V3ல் ரேடியேட்டர் ஃபின்ஸ் வந்து டேமேஜ் ஆகிருந்துச்சு. அதனால் வந்து சரியாக இன்ஜின் கூலிங் ஆகாமல் ஓவர் ஹீட் ஆகிட்டு அடிக்கடி ஃபேன் ஓடிட்டே இருந்தது. ஓவர் ஹீட் வந்து இன்ஜினோட ஹீட் வந்து நம்ம வண்டி ஓடும் போதே ஃபீல் பண்ண முடியுது. அது இல்லாமல் ஹீட் சென்சார் வேறு ஆன் ஆச்சு அடிக்கடி. இதில் இந்த கம்ப்ளைண்ட் என்ன காரணம்னா வாட்டர் வாஷ் பண்ணும்போது அந்த ஃபின்ஸ் மேலே வந்து தண்ணி அடித்து அந்த ஃபின்ஸை டேமேஜ் பண்ணுறது தான் மாதிரி கம்ப்ளைண்ட் வருது. இப்போ நம்ம டோட்டலாக ரேடியேட்டர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். கூலண்ட் ஆயில் ஃப்ளஷ் பண்ணி கூலண்ட் ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.